எதுவுமே வந்து போன டைம் இங்கே இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிக்கிற ஒரு டோனோ, அது ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக்காவோலாம் இல்லாமல் பிரச்சனை இருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு மனசுலேருந்து பேசினா தான் அது கனெக்ட் ஆகும்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி பேசியிருக்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, அடுத்த ட்ரிப்பு போகலாமா வேணாமா, எப்படி இருக்கும், என்ன இது, அதுக்குள்ளே போவாங்கன்னு பார்த்தா ஐ எம் என்ஜாயிங் இட் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க, செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் பீட்டர். வணக்கம் அபர்ணா. வணக்கம் மாப்பிள்ள நாகையில இருந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எப்படி போச்சு விஜயுடைய இன்னைக்கான 2வது நாள் பிரச்சாரம்? பயங்கரமா இருந்துச்சுல்ல. ஏன்னா நமக்கு போன தடவை, அதாவது முதல் தடவை திருச்சியில் ஆரம்பிக்கிறப்பவே எதுவுமே பிளான் படி நடக்கலை. சொன்ன டைமுக்கு போக முடியல, சொன்ன மாதிரி பேச முடியல, பேசுனது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. சரி, எப்போ பார்த்தாலும் இதே சேலஞ்சஸ் இருக்க தானே செய்யும், இதே க்ரௌட் வரதானே செய்யும், என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இருந்தோம். இம்ப்ரெசிவ்லி ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைமுக்கு போனதாக இருக்கட்டும், இந்த க்ரௌட் ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும், விஜய் ஸ்பீச் அசந்துட்டு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதுக்கு வரைக்கும் வந்து விஜய் ஸ்பீச் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதே இல்லை. அந்த க்ரௌடு, அவருக்கு இருக்க அந்த மாசு, அவர் கொடுக்கக்கூடிய இம்பாக்ட், அதை பற்றிலாம் பாசிட்டிவாக பேசியிருக்கோம். விஜய் பேசுனது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு நான் இது வரைக்கும் பெருசாக பேசின மாதிரி ஞாபகம் இல்லை. இந்த முறை ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை, பல இடங்கள்ல வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விமர்சனம் செய்திருப்போம். அது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். பட் இந்த முறை நம்ம அதை மனப்பாடம் பண்ணி பேசியிருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது. ரொம்ப பிரேக் பண்ணி, பட் ஆனா ரொம்ப இயல்பா இருந்துச்சு. என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே, ரொம்ப கேஷுவலா அந்த ஒரு ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு மாதிரி பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆமா ஆமா. ஏன்னா வணக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மைக் எடுத்துட்டே ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்துட்டாரு கையில. வணக்கம் கூட சொல்ல அதுக்குள்ள பேப்பர் எடுக்கிறாரு. ரைட்டு, முடிஞ்சு இந்த தடவை அதே மாதிரி தான் இருக்க போது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். பட் பேச ஆரம்பிச்சதும் பயங்கர இம்ப்ரெஷன் தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல இருக்க பிரச்சனைகளை பேசின விஷயங்களா இருக்கட்டும், எதுவுமே வந்து போன டைம் இங்கே இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிக்கிற ஒரு டோனோ, அது ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக்காவோலாம் இல்லாம ரொம்ப இயல்பா ஃப்ரம் த ஹார்ட் அப்படிதான் பேசணும். நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு மனசுல இருந்து பேசினாதான் அது கனெக்ட் ஆகும்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி பேசியிருக்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, அதுதான் மக்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறத விட அது ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக பண்றாரு. பாருங்க, திருச்சி போகும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாரு. திருச்சி மலைக்கோட்டையே அங்க இருக்கக்கூடிய அந்த சிக்னேச்சர் இடங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபேமஸான இடங்களை குறிப்பிட்டு பேசி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அங்க இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி சமூக மக்களை கவர்றாரோ அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. ஆனா போற இடங்கள் எல்லாத்துலயுமே மத நல்லிணக்கம் பேசுறாரு. திருச்சியில பேசினாரு, அரியலூர்ல பேசினாரு, திருச்சியில பேசியிருப்பாரு நம்புறேன். ஏன்னா நமக்கு அது ஆடியோ இஷ்யூனால கேட்கல. அண்ட் இந்த முறை பாத்தீங்களா அந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அண்ட் நாகையிலுமே ஒவ்வொன்னா முடிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ நாகையிலுமே வந்து அங்க மீனவ மக்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த மக்களை சார்ந்து பேசுறாரு. அண்ட் இலங்கை தமிழர்களை குறித்து பேசுறாரு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை குறித்து பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்லாம சொல்றாரு. அதெல்லாம் கோட் பண்ண வேண்டிய விஷயம். இங்க இதுக்கப்புறம் தான் என்ன மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டுல இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டானதான் நான் பாக்குறேன். ஒரு லீடர் ஒரு ஊருக்கு வராருன்ற அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு என்ன இருக்கும், நம்ம ஊருக்கு வர நம்ம ஊரை பத்தி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. நீங்களே ஒரு ஊர்ல இருக்கீங்க, உங்க ஊர் பேரை சொல்லும் போதே உங்களுக்கு நமக்கு ஒரு பூரிப்பு வரும்ல, அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அடிப்படையில நாகப்பட்டினம் போனோன்னா வந்து அந்த மத நல்லிணக்கத்துக்கு வந்து நாகூர் ஆண்டவர்னு சொல்லிட்டு அந்த தர்கால இருக்காங்க, வேளாங்கண்ணி மாதா, ஒரு மாரியம்மன் கோயில் பேர் ஒன்று சொல்லிட்டு மத நல்லிணக்கத்துக்கான ஊர் இது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பயங்கர எழுச்சி ஊர்ல மக்கள் கிட்ட பார்க்க முடிஞ்சது. அதுதானே தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க. மத நல்லிணக்கம் தானே இங்க ரொம்பவே ஊறி போயிருக்கு நம்ம மண்ணில். சும்மா பெயரளவுல பாஜக பாசிச பாஜகன்னு சொல்லாம நம்ம என்னவா இருக்கிறோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் எது அப்படிங்கறத சொல்லி அதை மக்கள் கிட்ட ஒரு உற்சாகமா கடத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தோட சிறப்புகள் சொல்லிட்டு இருந்ததா இருக்கட்டும், அங்க மீனவர்கள் நீங்க சொன்ன மாதிரி மீனவர் பிரச்சனை பத்தி பேசினதா இருக்கட்டும், டூரிசம் டெவலப்மெண்ட் எவ்வளவு கொண்டு வந்திருக்கலாமே இங்க வந்து. இல்ல, இன்டர்ப்ட் பண்றதுக்கு மன்னிக்கணும், நீங்க அந்த 2011 கோட் பண்ணி பேசுறது கவனிச்சீங்களா? நாகைக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன், களத்துக்கு போறதுலாம் இந்த விஜய்க்கு புதுசு கிடையாதுங்க. அந்த மொமெண்ட்டை பேசிக்கிட்டு ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். அதுல வந்து மீனவர் பிரச்சனையை பேசணும்னா மீனவர் பிரச்சனையை பத்தி நான் இன்னைக்கு தான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? 2011 எனக்கு சுறா ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்தை சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அங்க அந்த டைம்ல பண்ணிருந்தாங்க. 2011ல தான் ரிலீஸ் ஆச்சு. 11 அது கிட்ட தான். எனக்கு தெரியல சரியா. அந்த டைம்ல தான். இல்ல அப்ப மீனவர் பிரச்சனை பேசணும் சீரியஸான ஒரு மைண்ட் செட்டோட எடுக்கப்பட்ட படம் தான் அது. படமா அது கொஞ்சம் நமக்கு மிக்ஸ்டு இது இருந்துச்சு. பட் டக்குனு ஞாபகம் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் அங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டதோ அந்த பிரச்சனைகளை பேசினதோ, இன்னைக்கு வந்து ஒரு கட்சி பேர்ல வரேன், அன்னைக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கம் ஒரு இயக்கமா நாங்க அதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கும். இல்லை இன்னைக்கு தான் வராரு, இன்னைக்கு வந்து நாளைக்கு சிஎம் ஆகணும்ன்றாரு அப்படிங்கிற மாதிரியான ரெஜிஸ்டர் பண்றாரு. நான் களத்துல இருந்துகிட்டே இருக்கேன் மக்களோட அப்படிங்கிறது. ஆமா, அந்த மேட்டர்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து புதுசா முளைச்ச நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காலம் கிடையாது அப்படிங்கறது அங்க சொல்லிட்டாரு. ஆமா, அது போல
அந்த ஊரில் தேவையான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, டூரிசம் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், அங்கே இறால்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான விஷயமோ ஏற்றுமதிக்கான விஷயங்கள் இன்னும் பண்ணப்படலை, என்னென்ன ஊர்கள் இருக்குது அங்கே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன லிஸ்ட் ஒன்று பண்ணார். ரொம்ப நேரம் மேபி அதை பேசலை, மேபி போர் அடிச்சாலும் அடிச்சிருந்திருக்கும் மக்களுக்கு. இண்டஸ்ட்ரியல் சார்ந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து, ஆமா. டெக்னாலஜி சார்ந்து இங்க என்னென்னலாம் வரணும் அப்படிங்கறத தெளிவா ஆமாம், சொன்னார். பஸ் ஸ்டாண்டு நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு கூட புது பஸ் ஸ்டாண்டு வந்து நீட்டாக இல்லை, சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிற விஷயங்களை பேசினதாக இருக்கட்டும். இதெல்லாம் அந்த மக்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே. இங்கே தான் வாழ்கிறோம், இங்கே தான் போகிறோம் வரோம், ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட நல்லா இல்லை, இந்த தம்பி வந்து சொல்லுது பாரு அதை அப்படின்னு அந்த மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்ல. அப்படி இஷ்யூ பேஸ்டாகவும் பேசியிருக்காரு, அதை மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இயல்பாகவும் பேசியிருக்காரு. ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் பேசியிருக்காருன்னு நம்ம சொல்றோம். காலையில ஒரு நியூஸ் கார்டு ஒன்று பார்த்தேன். இன்னைக்கு நாகையில விஜய் வராரு அப்படிங்கறத தெரிஞ்சு திமுகவினர் வந்து போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு போஸ்டர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கனெக்ட் பண்ண முடியுதா உங்களால? கனெக்ட் பண்ணதான் ஆகணும். நீங்க வேற ஏதோ ஒரு கட்சி அதிமுக அங்கே ஏதாவது பொதுக்கூட்டம் போடுறாங்கனாலும் அங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணதான் செய்வாங்க. அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தானே. நம்மளும் எங்க பார்ட்டி இருக்குது, நாங்களும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது எல்லா கட்சிகளுமே பண்ணதான் செய்வாங்க. ஏதோ இப்போ ஒரு பொதுக்கூட்டம் அங்கே ஒன்று நடக்குன்னா அதுக்கு போட்டிக்கு இவங்க ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணதான் செய்வாங்க. ரொம்ப வாலண்டியரா விஜய் அட்டாக் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க, நம்ம அப்படி பர்சனலாக எடுத்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொன்று, போன முறை நம்ம பார்த்துருந்தோம், வேல் ஒன்று கையில் வச்சிருந்தாரு விஜய் அவர்கள். அந்த பஸ்ல வரும்போதே முன்னாடி ஒரு குட்டி வேல் ஒன்று வச்சு உட்காண்டது. இன்னைக்குமே பிரச்சாரம் முடிஞ்சு பேசி முடிஞ்சு விஜய் அவர்கள் அந்த வண்டியில இருந்து கீழே இறங்கும் போது குனிறாரு. என்ன பண்றாரு இவர் குனிஞ்சு அப்படின்னு பார்த்தா ஒரு வேல், பெரிய வேல் ஒன்று. எதுக்காக வேல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? மத நல்லிணக்கம் பேசுறாரு, அவர் ஒரு கிறிஸ்டியன். அண்ட் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கு கவர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழகம் முழுக்கவும் இஸ்லாமியர்களோட ஆதரவு விஜய்க்கு பெருமளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ப்ரூவனா கிடையாது அது. பட் இப்படி தொடர்ந்து வேல் கொடுக்குறாங்க. என்னவா பாக்குறாங்க விஜய் எல்லாரும்? இல்லை, விஜய்க்கு வந்து எந்த சாதி மத அடையாளமே கிடையாது. அவர் எந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவராகவும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கல. விஜய் அவங்கள ஒருத்தராக தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபியூ லீடர்ஸ்க்கு தான் அப்படி ஒரு விஷயம் கிடைக்கும். நீ எப்பேற்பட்ட லீடராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சாதி மத அடையாளம் ஏதாவது இருக்கும். கொஞ்சம் கூட இல்லாத ஒரு லீடராக தான் அவர் பார்க்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். வேல் அப்படிங்கிறது வந்து இவங்க கட்சியில் இருக்கவங்க யாராவது வேலை கொடுக்குறாங்களோ, இப்போ இந்த கேக் வெட்டும் போதெல்லாம் கத்தி கொடுக்கறது, அந்த இது பண்றது, அந்த மாதிரியான பிஜேபி பண்ண வேல் யாத்திரை மாதிரியா இருக்கட்டும், இல்லைங்க திமுக பண்ணதா இருக்கட்டும், அது கூட நம்ம சீமானவர்கள் உட்பட அந்த மாதிரி தான் இருந்தால் நம்ம கொஸ்டின் பண்ணலாம். பட் இந்த வேல் யாத்திரை, முருகன் அரசியல் அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் நாட்களா எல்லா பார்ட்டிஸுமே அதை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் கூட பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவே எடுக்கிறாங்க கையில், பாஜக எதிராக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கோங்கிறப்போ அவங்க அதை வாலண்டியராக பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம கொஸ்டின் பண்ணலாம். இப்போ டிவிகேவோட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் வேல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நம்ம அதை கொஸ்டின் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். கிஃப்டாக கொடுக்குறாங்க, வாங்கிக்கிற இதில் ஒன்றும் பெருசாக மக்களே கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே ஆச்சரியமா இருக்கு. பார்க்க வர பொதுமக்கள் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே முருகன் அப்படின்ற ஒரு அரசியல் சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மதுரையில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ இதெல்லாமே ஒரு நோட்டபிள் லீடரா விஜயை பார்க்க வைக்கணும். நிச்சயமா ஒரு பெரிய ஹோப் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது கிரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு. நம்ம இங்கே வந்துட்டு எல்லாம் பேசுறோம், பட் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு ரசிகர்கள் வராங்க, அதை தாண்டி ஊர் மக்கள் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்குமோன்னு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ஸ்பீச்சே ஒரு உதாரணம். எந்த ஒரு ட்ரமாட்டிக்கான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஃப்ரம் த ஹார்ட் பேசியிருக்காருன்றது தான் ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருந்துச்சு. ட்ரூ. வேல் யாத்திரை, முருகன் அரசியல், அப்புறம் இங்கே தமிழ்நாட்டு மண்ணில் இந்துத்துவ அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் பற்றி விஜய் குறிப்பிட்டதை பேசியாகும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? பிஜேபியை தாக்குவார்னு எதிர்பார்த்தேன், மோடிஜியை தாக்குவார்னு எதிர்பார்த்தேன், அமித்ஷாஜியை தாக்குவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஆர்எஸ்எஸ் சொல்லுவாருன்னு ஆக்சுவலாக அது ஒரு செக்மேட். நீங்கள் வந்து ஒரு பிரதமர் வராரு, அவருக்கு இந்த நெருக்கடி கொடுப்பீங்களா அப்படின்னு ஒருவேளை விஜய் கேட்டிருந்தாருன்னா, ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் பிரைம் மினிஸ்டர் வராருன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்க சொல்லலாம். கொடுக்க முடியாதுன்னு மறுக்க முடியாது. கொடுக்க வேண்டியது ஒரு கடமை, கவர்மெண்டோட கடமை. ஆர்எஸ்எஸ் கோட் பண்ணியிருந்தாருல, ஒரு ஆர்எஸ்எஸ் மாநாடோ மீட்டிங்கோ இங்கே வந்து நடக்கும்போது உங்களால் பண்ண முடியுமா? இல்ல பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ வந்தாங்கன்னா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா உங்களால? அப்போ வந்து சும்மா வந்து மறைமுக கூட்டணி, மறைமுக உறவு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சும்மா பேரளவு விமர்சிக்காம இப்படி ஒரு உதாரணத்தோட சொல்லும்போது அந்த விமர்சனத்துக்கு ஒரு வேல்யூ வருது. அந்த ஆங்கிள் இருந்து அதை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆர்எஸ்எஸ் தான் விஜயை இயக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸையும் தாக்கி இருக்காரு அப்படின்னும் போது அது பெருசா தாக்கி இருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்து திமுக தாக்கியிருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பேசின விஷயங்கள் தான் வந்து மாசா இருந்துச்சு. இதெல்லாம் பேசுவார் நான் எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி இவ்வளவு நேரம் நம்ம ஃபயரா இருந்துச்சு பேசிட்டு இருந்தது எல்லாமே அதுக்கு அடுத்ததான் வந்து பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா அந்த நெருக்கடிகள் இருக்குல்ல, அதை வச்சு வந்து என்ன வேணா பேசியிருந்திருக்கலாம். ஒன்று ஒரு பரிதாபமா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி என்ன பேச விட மாட்டாங்க, வர விட மாட்டாங்க, அந்த ஆங்கில இருந்து ஒன்று பேசியிருந்திருக்கலாம். இல்லை நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ற மாதிரி பேசியிருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் நான் தனியால் கிடையாது அப்படிங்கிற ஆங்கில இருந்து எடுத்து பேசும்போது அது பயங்கர ஒரு ஆரவாரத்தை கொடுக்குது மக்கள்கிட்ட இருந்து. அந்த 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 ஏரியாவில் விஜய் பேசின எல்லாமே மாஸ் தான், பியூர் மாஸ்.
ஓகே. அண்ட் இன்னொன்னு அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நான் தனியாள் கிடையாதுன்னு சொல்றாரு. அண்ட் இன்னொன்னு அங்க நின்னுட்டு அவரு பேச பேச அந்த மக்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு விஜயுடைய வாயில இருந்து போட்டியே களத்துல டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிறது வரல, மக்கள் வாயில இருந்து தான் வந்திருக்கு. ஆமா 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 அவங்கள சொல்ல வச்சிருக்காரு பாருங்க. சொல்ல வச்சிருக்காரு. இன்னொரு இடத்துல இன்னொரு வேலையை பார்த்தாரு, இந்த மாதிரி கேக்குதான்னு சொல்லிட்டு கேப் விட்டாரு. சிஎம் சார் தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்க வந்து கூட்டத்துல இருந்து அங்கிள்னு சவுண்ட் வருது. அவங்க போன வாட்டி பேசல, அரியலூர்லயும் அதை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அது நம்ம மிஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து ரொம்ப வாண்டடா தான் கேப் விடுறாரு. வரட்டும் அவங்க அங்கிள்னு சொல்லட்டும், அப்படிதான் சொன்னா பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிஎம் சார்னு சொல்றதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ராக்டிவா அதை கொண்டு போறாரு. நின்று பேசுறோம், அதை வந்து கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாரு, அவங்களையும் பேச வைக்கிறாருன்றது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்டா தான் தெரியுது இது வரைக்கும். ட்ரூ. ஏன்னா போன வாட்டி நம்ம கம்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னா போன வாரமும் இந்த வாரமும் பிரச்சாரத்துக்கு அந்த பிரச்சாரத்துல என்னதான் அவர் இன்ட்ராக்டிவா பேசினாலுமே அதுல கொஞ்சம் அந்த ஆர்டிபிஷியல் விஷயங்கள் இருந்துச்சோ அப்படின்றது நம்மளே கொஞ்சம் பேசணும். ஆனா இந்த முறை அந்த ஆர்டிபிஷியல் எதுவுமே இல்லாம ரொம்ப இயல்பா பேசினாரு விஜய் அவர்கள் அப்படிங்கறத பார்க்க முடியும். அதை நம்ம மறுக்கவே முடியாது. நிச்சயமா எனக்கெல்லாம் அந்த விக்ரவாண்டி ஸ்பீச்சா இருக்கட்டும், மதுரை ஸ்பீச்சா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு விஜயால் அவ்வளோதான் போல. அவரோட எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக தான் பேசுவார் போல. சரி இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்திருக்காரு, அதை அவரால் அவாய்ட் பண்ண முடியாது போல. இப்போ மக்கள்கிட்ட பேசும்போதுமே ரோட்ல நின்று பேசும்போதுமே அப்படி தான் பேசுறாருன்னா அவரால் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஓகே, அவர் இன்னும் போக இன்னும் பயங்கரமா இருக்கும். முதல் தடவை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்க போறோம், இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்ல. நமக்கு அப்ப புரியல, மேபி இப்பதான் நமக்கே இப்பதான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ரெண்டாவது ஒரு சுற்றுப்பயணத்திலே வந்து இவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் போறாரு. இன்னும் 2-3 மாசத்துக்கு இருக்கு. அதை யோசிச்சிங்களா? நானும் யோசிச்சேன். அடுத்தடுத்த இன்னும் எப்படி இருக்கும். இது விஜய தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்றதுக்காக இல்ல, கண்டிப்பா இன்னைக்கு ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் மேல விமர்சனங்கள் இருக்கும் போது விமர்சனம் வைக்கிற நம்ம அவர் நல்லா பேசினா கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டு இடையில வந்துட்டு என்னங்க இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளவு ப்ரெஷரையும் ஒரு மனுஷன் வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. அடுத்த ட்ரிப் போலாமா வேணாமா, எப்படி இருக்கும், என்ன இது, அதுக்குள்ள போவாங்கன்னு பார்த்தா ஐ எம் என்ஜாயிங் இட் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெருக்கடி தான். நம்ம ஒருத்தருக்கு நெருக்கடி கொடுக்குறோம், அதுலேருந்து அவர் சஃபரே ஆகல, அதை ஒரு ஜாலியாக எடுத்துட்டு போறாருன்னா கொடுக்குறவங்களுக்கு நெருக்கடி தான். அந்த ஆங்கில இருந்து அதை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஓகே, நேத்துமே வந்து நீதிமன்றங்கள் தரப்புல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து எல்லா கட்சிகளையும் எப்படி அணுகுறீங்களோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களையும் அணுகணும்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்ல வந்து பியூரோக்ராட்ஸ் ப்ரெஷரோ இருந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு அழகா நகர்த்திட்டே சரி ஓகே நான் ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் என்ன பேசிட்டு இருந்தாரு. அதே போல இந்த ஆர்கனைசிங் அந்த விஷயமே இந்த தடவை கொஞ்சம் கரெக்டா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போன தடவை ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வர்றதுக்குள்ளே வந்து 5-6 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்றனால என்ன பிளான் பண்ணா ஏது பிளான் பண்ண தெரியல. மேபி ஏர்போர்ட்லேருந்து நாகப்பட்டினம் காரில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அந்த காரு வண்டி எதுவுமே தெரியாத மாதிரி கரெக்டாக கொண்டு போயிட்டு திருச்சியில வந்து இறங்கிட்டாரு. அங்கிருந்து கார்ல ரகசியமா வந்துட்டாரு அப்படிங்கறத நான் பார்த்தேன் நியூஸ் ஆர்டிகல். அப்படிதான் சொல்றாங்க. அங்கிருந்து நீங்க வேன்ல போனாலே தெரிஞ்சிடும். வேன்ல போகவே முடியாது. வேனை மேபி முன்ன நாளே கொண்டு வந்து வச்சிருந்துருப்பாங்களா இருக்கும், அந்த இடத்துக்கு எங்க வரணுமோ இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்ன்றத. ரொம்ப வேனுக்கு பக்கத்துல மீட்டிங் பிளேஸ்க்கு ரொம்ப பக்கத்துல வேன் வச்சுட்டு அங்க விஜய் போய் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவா இருக்கட்டும், வந்து சேர்ந்ததா இருக்கட்டும், எந்த டிலேவும் இல்லாம கூட்டத்திலையும் பெருசா போன தடவை மாதிரி எதுவும் பார்க்க முடியல. இந்த மரத்துல ஏறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இருந்துச்சு, ஆனா மரம் பெருசா அந்த லொகேஷன்ல இருந்ததான்றதை நான் நோட் பண்ணல. அதுதான் அந்த அண்ணா சிலை, புத்தூர் அண்ணா சிலை அந்த ஜங்ஷன் தானே, சுத்தியுமே பில்டிங்ஸ் வீடு தான் இருந்துச்சு. ஆனா பில்டிங் மேலாம் உட்காந்துருந்தாங்க. விஜய் இருக்க அந்த வண்டிக்கு பின்னாடியே ஒரு பில்டிங் இருக்கு, ரொம்ப நெருக்கத்துல உட்காந்து பாக்குறாங்க. எந்த ஆர்வமும் இல்ல. அவங்க நினைச்சிருந்தா அதுல இருந்து குதிச்சிருக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப இயல்பா மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முதல் முறையா விஜய் பாக்குறப்ப இருக்கு ஒரு கியூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட்டுக்கும் வரப்போறாரு பார்க்க தான் போறோன்றதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த வேன்ல வந்துட்டு இருந்தப்ப வேன்ல வந்து வர வழி முழுக்கவே பார்த்துட்டு இருந்தோம். விஜய் திடீராரா என்ன பண்றாரு இன்னைக்கு வேன்ல தான் வராரு அப்படின்னு விட்டோம்ல, இறங்கினா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேபி ஆக ஆரம்பிக்கும். மக்கள் கூட கனெக்ட் ஆக அந்த ஸ்டார்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இன்னொன்னு ஒயரை கட் பண்ணி விட்டது, இந்த விஷயம்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். போன இடத்துல வந்து நாங்க வரதுக்கே லேட் ஆயிடுச்சு, வந்து பேசலான்னு பார்த்தா ஒயரை கட் ஆயிருக்கு அப்படின்லாம். இது எப்படி பாக்குறீங்க? நிஜமாவே அது கட் பண்ணப்பட்டதா இருக்குமா? ஏதாவது இல்ல, நான் வந்து அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ல பேசினாரு, அதுக்கப்புறம் வேற ஒரு மைக்ல பேசினார். ஃபர்ஸ்ட் பேசினப்போ நமக்கு கேட்டுச்சு, அங்கிருந்து யாருக்குமே கேட்கல. அதனாலதான் ரெண்டாவது மைக் எடுத்து பேசினாரு. ஆக்சுவலா ஒரு மைக் வந்து அங்க இருக்க ஸ்பீக்கர்ஸ்க்கானது, அங்க இருக்க மக்களுக்கு கேட்கணுன்றது. இன்னொரு மைக்கு நம்ம அந்த லைவ் லிங்க் கொடுக்குறாங்கல்ல, அந்த லைவ் ரெக்கார்டிங்கானது.
ஸோ ரெண்டுமே வச்சு பேசினா மட்டும் தான் கேட்கும். இன்றைக்கி பார்த்தீங்களா 2 மைக் வச்சு பேசிகிட்டு இருந்தார். 2 மைக்கும் ஃபஸ்ட் டைம் அது பேசலை, முதல் டைம்ங்கிறனால அது வந்து கம்யூனிகேஷன் மிஸ்டேக்காக கூட இருந்திருக்கலாம். அது வாண்டடாக அப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு மாதிரி தோணலை எனக்கு. ஏன்னா அவங்களோட வேனு, அவங்களோட சிஸ்டம், அவங்களோட செட்டப் தான். அதில் போயிட்டு ஒருத்தர் ஒயரை கட் பண்ண முடியுமா, ரிமூவ் பண்ண முடியுமாலாம் எனக்கு தெரியல. டெக்னிக்கல் இஷ்யூ தான் இருந்திருக்கும், இப்போ அது சரி இல்ல பண்ணிடலாம். பஸ்ல இருந்து த்ரூ அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது அது ரோட்ல அப்படிதானே போயிருக்கும், அந்த ரோட்ல வைக்கிற ஸ்பீக்கர்ஸ், அது எப்படி? ஆனால் அரியலூரில் அது அந்த இஷ்யூ நடக்கல. 2 மைக் எடுத்து பேசினதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்துருந்துச்சுன்னா பரவாயில்ல. அவர் 2 மைக் வச்சு எங்கெல்லாம் பேசுகிறோம் அங்கெல்லாம் நல்லா தான் கேட்டிருக்கு. அதனால அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், Okay. தெரியல. அப்ப விஜய் எங்க அரசியல் பண்றாரு? ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அரசியலாக மாற்றிக்க வேண்டியது, நம்ம பண்ணணும்னு பண்ண தேவையில்ல. எல்லாமே பொலிட்டிக்கல் மைலேஜ் தானே. ஓகே. அண்ட் இது இந்த மைலேஜ் எல்லாமே இப்போ முதல் வாரத்துக்கும் 2வது வாரத்துக்கும் பேசும்போது நம்ம இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்போ அடுத்தடுத்த வாரங்களில் இது பாசிட்டிவாக மாறுமா? அடுத்தடுத்த வாரங்களில் இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா? இன்னும் இந்த ஸ்பீச்சை பார்த்து ஹேட் பண்ண எவ்வளோ பேர் அவரை லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஹேட் பண்ண எவ்வளோ பேர் ஓட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கே. வாக்குகளாக மாறுமா? இது வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்களான்றது மேக்ஸிமம் ஆஃப் விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப மினிமம் வேணால் வந்து இந்த டைம் வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கும். மற்றபடி விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. பட் அந்த கவுண்ட் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு பெருசு கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஒரு 1,00,000 பேர் வராங்க அப்படின்னா 1,00,000 ஓட்டு பத்தாது. ஒரு மாவட்டத்துக்கோ இல்லை ஒரு 2-3 மாவட்டம் சேர்ந்த இடத்துக்கு. திருச்சிக்கு 1,00,000 பேர் வராங்க நீங்கள் உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, திருச்சிக்கு வந்தவங்கலாம் திருச்சியிலேருந்து வந்தவங்க மட்டும் கிடையாது. அங்கே திண்டுக்கல், மதுரை, பெரம்பலூர், அரியலூர்னு ஒரு சுற்றுவட்டார ஒரு 7-8 மாவட்டத்துலேருந்து வந்தவங்க தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவ்வளோ மாவட்டத்தை சேர்த்து ஒரு தொகுதிக்கான ஓட்டு அது வரப்போகிறது கிடையாதுல்ல. ஸோ அது ஜெயிக்கிறதுக்கான ஓட்டாக இருக்காது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் நாளுக்கு நாள் வந்து அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 2 நடக்கும். ஒன்று அதை தான் கேட்குறேன், இவ்வளோ நாள் விஜய்க்கு இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. மேபி எனக்கு இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இது ஒவ்வொரு வாரமும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னும் போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மக்களுடைய மனநிலையை மாற்றோம்லன்னு சொல்ல வரேன். அதுதான் இப்போ 2 விஷயம் இருந்திருக்கும். விஜய் தொடர்ந்து வராரு, மக்களை சந்திக்கிறாருன்றப்ப ஒன்று அவர் பேசுறதெல்லாம் சரியில்லை, வந்து உளறிட்டு இருக்காரு, இல்லை ட்ராமாட்டிக்காக ஏதாவது பண்ணுறாரு, ஹோப் கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை, விஜய் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு பேச அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பூரா அந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்லா தானே பேசுகிறாருன்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆக அது அப்படியே கிராஜுவலாக இந்த பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாறதான் போகுதோன்னு தோணுது இந்த ஒரு நாகப்பட்டினம் ஸ்பீச் வச்சு பார்க்கும்போது. இன்னும் அடுத்தடுத்து பார்க்கும்போது இன்னும் கூட நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஓகே, நான் இன்னைக்கு நாகப்பட்டினம் முடிச்சிருக்காரு அண்ட் பெரம்பலூர்ல முடிக்க முடியல அப்படிங்கிறதுக்குமே மன்னிப்பு கேட்டிருக்காரு. நாகை முடிச்சுட்டு திருவாரூர் போறாரு. அடுத்தடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, நன்றி பீட்டர். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.